இன்னைக்கான வார்த்தையை பார்க்கறதுக்கு முன்னாடி, தேவன் அவருடைய முகத்த மறைக்கும்போது, நம்மளுக்கு என்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளலாம். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 22 தொடங்கி 27 முடிய. இது வாசிக்கிறதுக்கு முன்னாடி, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, கர்த்தர் அவருடைய முகத்தை பிரகாசமான முகத்தை காண்பிக்கிறதே, நம்ம கிட்ட காட்டுறதே ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறத பைபிள் இந்த இடத்துல சொல்றத பார்க்க முடியுது. அவருடைய பிரகாசமான முகம் நம்மளை பார்த்தாலே போதும், அது நம்மளுக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிறத இந்த பகுதி தெளிவா சொல்றத பார்க்க முடியும். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தெளிவா சொல்லுது, அவர் பார்த்ததுனால தான் நம்ம பிழைத்திருக்கோம். நிறைய விஷயங்கள்ல இருந்து பிழைத்திருக்கிறதுக்கான காரணம் அவர் நம்மளை பார்த்ததுனால தான். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். அவர் பார்த்து பிழைத்திருன்னு சொன்னதுனாலதான் அநேக இக்கட்டுகள், அநேக நெருக்கங்கள், அநேக அவமானங்கள் அது வந்தா கூட நம்ம இன்னைக்கு பிழைத்திருக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம், தேவன் நம்மளை பார்த்ததுனால மட்டும்தான். ஒரு விஷயம் நம்ம நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன விஷயம்? அவருடைய பிரகாசமான முகத்தை நம்ம கிட்ட காண்பித்தாலே போதும், அது நம்மளுக்கு ஆசீர்வாதம். சங்கீதம் 104ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் தெளிவா சொல்லுது, அவருடைய முகத்தை மறைத்தார்னா திகைப்பு உண்டாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். திகைப்பு எப்போ வருது? அவருடைய முகத்தை நம்ம கிட்ட இருந்து மறைக்கும் போது திகைக்கிற சிச்சுவேஷன் வருது. திகைக்குது, கழுத்துல கத்தி வைக்கிற மாதிரியான சிச்சுவேஷன், அதை தான் திகைப்புன்னு சொல்லுவாங்க. திகைப்பு எப்போ வருது? தேவன் அவருடைய முகத்தை நம்ம கிட்ட இருந்து மறைக்கும் போது வருது. தேவன் ஒரு காரணத்தினாலதான் அவருடைய முகத்தை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாரு. என்ன காரணம்? வேதத்தின்படியே பார்ப்போம். ஐசாயா 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன். இமை பொழுதுன்னா என்ன தெரியுமா? கண்ணை மூடி திறக்கிற அந்த செகண்ட், அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், இப்படி கண்ணை மூடி திறக்கிற அந்த டைமுக்கு மட்டும்தான் தேவன் அவருடைய முகத்தை மறைத்தாராம். அந்த கொஞ்ச டைம்ல அவரோட முகத்தை மறைக்கிறதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது பாருங்க. 11ஆம் வசனம், சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே. சிறுமைப்படுகிற சிச்சுவேஷன் வரும், பெருங்காற்றுல அடிபடுகிற சிச்சுவேஷன் வரும். உங்களை தேற்றுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க ஒரு பெரிய ஃபேமிலியில தான் இருப்பீங்க, எல்லா சொந்தக்காரும் உங்களுக்கு இருப்பாங்க, ஆனா உங்களை யாருமே தேற்ற மாட்டாங்களாம். பெருங்காற்றுல அடிபடுறது ஒரு ஈஸியான விஷயமா? இல்ல. அந்த காற்று என்னெல்லாம் கொண்டு வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரு சில நேரத்துல பெருங்காற்று, டொர்னேடோ மாதிரியான பெருங்காற்று வரும்போது காரை கூட அது கொண்டு வரும். அப்போ நம்மளால ஈஸியா வெளியில போய் நிக்க முடியாது. எதை நம்மளை அடிக்கும்னு தெரியாது. மரம் சாஞ்சு விழும். இருக்கிறதுலே பெரிய தடியா இருக்கிற மரங்கள் கூட சாய்ந்து விழும். பெருங்காற்று வரும்போது ஈஸியா வெளியில நிக்க முடியாது. எது நம்மளை அடிக்கும்ட்டு யாராலையுமே கணிக்க முடியாது. நாம இப்போ 2 விஷயத்த கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன 2 விஷயம்? தேவன் அவருடைய பிரகாசமான முகத்தை நம்ம கிட்ட காண்பித்தாலே போதும், அது நம்மளுக்கு ஆசீர்வாதம். அது மட்டும் இல்ல, தேவன் ஏன் தன்னுடைய முகத்தை மறைக்கிறாரு? நாம தேவனை கோபப்படுத்தினா அவருடைய முகத்தை நம்ம கிட்ட இருந்து மறைப்பார். அவர் தம்முடைய முகத்தை நம்ம கிட்ட இருந்து மறைத்தார்னா திகைப்பு வரும், சிறுமைப்படுகிற சிச்சுவேஷன் வரும், பெருங்காற்றுல அடிபடுகிற சிச்சுவேஷன் வரும். எல்லாரும் இருந்தாலும் உங்களை தேற்றுறதுக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வேதத்துல இருந்து நம்ம பார்த்தோம். இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு
அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் எதினால்? முகத்தை மறைக்கிறதினால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். ஒரு தீங்கு அப்படின்னு சொல்லல, அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும். ஒரு தீங்கும் ஒரு இக்கட்டுமே நம்மளால தாங்க முடியல. அநேக தீங்கும் அநேக இக்கட்டுகளும் நம்மளை பட்சிக்கும்படியாக தேவன் கட்டளையிடுவாராம். எப்போ? அவரோட முகத்தை நம்மக்கிட்ட இருந்து மறைக்கும் போது. பட்சிக்கப்படுறது ஜாலியான விஷயமா? கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய தோலை பீறி கிழிச்சு எடுக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்தையுமே கிழிச்சு எடுக்கிறது, பீறி போடுறது, பட்சிக்கிறது ஜாலியான விஷயமா? அது பயங்கரமான வேதனையை கொண்டு வருகிற விஷயம். அதுவும் ஒரு தீங்கும் ஒரு இக்கட்டும் அதை கொண்டு வரல, அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அதை கொண்டு வரப்போகுது. எப்போ தேவன் அவரோட முகத்தை மறைத்தாருன்னா இந்த விஷயங்கள் நம்மளுக்கு வரும். அப்போ தேவன் அவரோட முகத்தை மறைக்கிறது எவ்வளவு பரிதாபமான ஒரு விஷயம்னு பாருங்க. அவர் நம்ம கிட்ட இருந்து அவருடைய முகத்தை மறைச்சிட்டாருன்னா திகைப்பு உண்டாகுது. இமை பொழுது கண்ணை மூடி துறக்க அந்த கேப்ல அவரோட முகத்தை மறைச்சா சிறுமைப்படுகிற சிச்சுவேஷன், பெருங்காற்றுல அடிபடுகிற சிச்சுவேஷன், தேற்றவற்றவளே, தேற்றுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் உண்டாகுது. அது மட்டும் இல்ல, அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் உங்களை பட்சிக்கும்படி தொடருது. அப்போ தேவன் அவரோட முகத்தை நம்ம கிட்ட இருந்து மறைக்காம இருக்கிறதுக்கு நம்ம பாத்திரமா நடக்கணும். அவருடைய முகத்தை நம்ம கிட்ட இருந்து மறைக்காம இருக்கிறதுக்கு நம்ம பாத்திரமா நடக்கணும் அப்படின்னா, இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, தேவனை நாம கோபப்படுத்தக்கூடாது. இப்போ இது உங்களுக்கான ஒர்க். ஐசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இப்போ எனக்கு உங்ககிட்ட சொல்றது ஈஸியா நான் சொல்லிடலாம், இதெல்லாம் தேவனை கோபப்படுத்தும், இதெல்லாம் தேவனை கோபப்படுத்தாது அப்படிங்கிறது ஈஸியா நான் இங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஆனா தேவன் தெளிவா சொல்றாரு, கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசிக்கணுமா. அது உங்களுடைய ஒர்க். எதெல்லாம் தேவனை கோபப்படுத்தும், எதெல்லாம் தேவனை கோபப்படுத்தாது அப்படிங்கிறத தேடி வாசித்து அதை ஜெபமா ஏறெடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏசப்பா, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது, இதெல்லாம் உங்களை கோபப்படுத்தும்னு வேதம் சொல்லுது. அப்போ இதை நான் செய்யாதபடிக்கு அடிமை என்னை தீமையில இருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த விஷயத்த நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். எதெல்லாம் தேவனை கோபப்படுத்தும், எதெல்லாம் தேவனை கோபப்படுத்தாது அப்படிங்கிறத ஐசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் அவருடைய முகத்தை மறைத்தார் அப்படின்னா 3 விஷயங்கள், ஜென்ரலா 3 விஷயங்கள் நடக்கும். இன்னைக்கு அந்த 3 விஷயங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி, அப்சலோம், தாமார், அம்னோன், தாவீது. தாவீதுக்கு நிறைய ஒய்ஃப் இருந்தாங்க. எத்தனை ஒய்ஃபுங்கிறது இப்போ இங்க முக்கியம் இல்லை. அதுல 2 ஒய்ஃப் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு ஒய்ஃபோட பிள்ளைங்க தான் அப்சலோம், தாமார். இன்னொரு ஒய்ஃபோட பிள்ளை தான் அம்னோன். இந்த 3 பிள்ளைங்களுக்கும் அப்பா சேம். அப்பா யாரு? தாவீது ராஜா. ஆனா அம்மா டிஃப்ரெண்ட். அப்சலோமும் தாமாரும் சொந்தமான அண்ணன் தங்கச்சி. 13ஆம் அதிகாரத்துல அம்னோன் தாமாரை கெடுத்து போடுறத பார்க்க முடியும். அப்படி கெடுத்து போட்டத தாவீதுக்கு தெரிஞ்ச உடனே தாவீது ராஜா அதை குறித்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. கோபம் மட்டும் படுவாங்க, ஆனா எதுவுமே பண்ண மாட்டாங்க. இதை அப்சலோம் பார்த்து அப்சலோமுக்கு ரொம்ப கோபம் வந்து ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வெறியோடு இருக்கிறத வேதத்துல பார்க்க முடியும். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 28, 29ஆம் வசனம் தெளிவா சொல்லுது, அப்சலோம் ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும்ட்டு வெறியோட 2 வருஷம் காத்திருந்து அம்னோனை கொன்ன விஷயம்,
கொலை பண்ணின விஷயம் அந்த இடத்துல எழுதியிருக்கு. கொலை பண்ணிட்டு அவன் தப்பிச்சு ஓடுற விஷயம் 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல எழுதியிருக்கு. கேஷோர் அப்படிங்கிற பட்டணத்துக்கு தப்பிச்சு ஓடுறான். எதுக்கு? தாவீதுக்கு பயந்து. தாவீது யாரு? அப்பா. அம்னோனுக்கு அப்பா, அப்சலோமுக்கும் அப்பா. அப்பா என்ன ஏதோ பண்ணிருவாங்களோன்ட்டு பயந்து கேஷூருக்கு தப்பிச்சு ஓடுற விஷயம் 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல பார்க்க முடியும். இப்போ வாசியுங்க 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தின்படி வாசிக்கலாம். அதனால ராஜான்னு வர இடத்துல ஏசப்பாவை நினைச்சுக்கோங்க, அப்சலோம்னு வர இடத்துல நம்மள வச்சு பாருங்க. ராஜா அவனின் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் என்றான். அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். 25ஆம் வசனம். இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சி கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. 24ஆம் வசனம் ஒரு கசப்பான விஷயத்த சொல்லுது. 25ஆம் வசனத்தை பாருங்க. ஏன் அப்சலோம புகழுது? ஏன் அப்சலோம புகழ்றதுக்கான ஒரு விஷயத்த அந்த இடத்துல எழுதி வச்சிருக்கு. 24ஆம் வசனத்துலதான் தாவீதுக்கு அப்சலோம பார்க்க இஷ்டமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கசப்பான இன்சிடென்ட்டை எழுதிட்டு எதுக்காக 25ஆம் வசனத்துல அப்சலோம புகழ்ந்து எழுதியிருக்கு? ஏன் தேவன் இந்த மாதிரி ஆர்டர்ல எழுதி வச்சிருக்கிறாரு? அப்சலோமை பத்தி தேவன் சொல்லணும்னுட்டு ஆசைப்பட்டு இருந்தா 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அது அவனுடைய பிறப்பை பத்தி சொல்லியிருக்கு. அந்த இடத்துல எழுதியிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துல எழுதியிருக்கலாம். ஏன் அந்த கசப்பான சிச்சுவேஷனுக்கு கீழே எழுதியிருக்கிறார்? ஏன் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தின்படி பார்க்கும்போது, ராஜா உன்னை பார்க்க விரும்பலனா, நீ எவ்வளோ அழகா இருந்தாலும், நீ எவ்வளோ மெச்சிக்கொள்ளப்படத்தக்கதான அச்சீவ்மெண்ட்ஸ் சாதிச்சு இருந்தாலும், ராஜா உன்னை பார்க்க விரும்பலனா நீ ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அந்த ஆவிக்குரிய ஆழத்தை நம்மளுக்கு காட்டும்படிக்கு தேவன் அதை எழுதி வச்சிருக்கிறார். இன்னொரு விஷயம் நம்மளுக்கு நல்லா தெரியும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இளைய குமாரன் ஆசையில பங்கு கேட்கிறான். இளைய குமாரன் தான் கேட்கிறான். ஆனா தகப்பன் 2 பேருக்கும் பங்கிட்டு கொடுக்கிறாரு. மூத்த குமாரனுக்கும் கொடுக்கிறாரு, இளைய குமாரனுக்கும் கொடுக்கிறாரு. கொடுக்கும்போது இளைய குமாரன் தகப்பனோட பார்வையை விட்டு தூரமா போறான் ஆஸ்தியை தூக்கிட்டு. ஆனா மூத்த குமாரன் தகப்பனுடைய பார்வையிலேயே இருக்கிறான் அந்த ஆஸ்தியை வச்சுட்டு. மூத்த குமாரனுடைய ஆஸ்தி குறைவுபடலை. ஆனா தூரமா தகப்பனுடைய பார்வையை விட்டு தூரமா போன இளைய குமாரனுடைய ஆஸ்தி குறைய ஆரம்பிச்சது. ஆஸ்தி மட்டும் குறையல, மதிப்பு, மரியாதை எல்லாமே குறைஞ்சிருச்சு. எப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? பன்றிகள் சாப்பிடுற தவிடு அதை சாப்பிடுற நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். அதை வச்சு சொல்றேன். அப்போ இன்னைக்கு ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சுக்கோங்க. மெச்சி கொள்ளப்படத்தக்க நிறைய விஷயங்களை நீங்க வச்சிருக்கலாம். நீங்க அழகா இருக்கலாம், டாப் ரேங்கரா இருக்கலாம், இல்லைன்னா யாருக்குமே கிடைக்காத 30 crores per annum அப்படிப்பட்ட ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஜாப்ல கிடைக்கலாம். நீங்க கோடீஸ்வரரா இருக்கலாம், செல்வந்தனா இருக்கலாம். உலகத்துல உள்ள எல்லா மெச்சி கொள்ளப்படத்தக்க விஷயங்களையும் உடையவர்களா நீங்க இருக்கலாம். ஆனா இயேசு ராஜா உங்களை பார்க்க விரும்பல அப்படின்னா நீங்க ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், நீங்க ஒண்ணுமே இல்லை. அவர் பார்க்க விரும்பலனா நீங்க ஒண்ணுமே இல்லை. 2வது விஷயம், அவரோட பார்வையில உங்களோட ஆஸ்தி, அந்தஸ்து, எந்த விஷயமா இருக்கட்டும், அவரோட பார்வையில உங்களோட விஷயங்கள் எல்லாமே இல்லை அப்படின்னா குறைவுபட தொடங்கி அது குறைந்து 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 பன்றி தவிடுக்கு ஈக்குவலண்டா அந்த அளவுக்கு குறைஞ்சு போயிடும். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தின்படி எல்லாருக்குமே இது நல்லா தெரியும். இந்த தகப்பன் வேற யாருமே இல்லை, நம்மளுடைய ஏசப்பா தான். அதே கர்த்தர் தான்
உபாகமம் 21ஆம் அதிகாரம் 18 தொடங்கி 22 வசனங்கள்ல எழுதியிருக்கிறாரு. தகப்பன் சொல்லை கேளாமலும் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமலும் ஒரு பிள்ளை இருக்கான் அப்படின்னா பட்டணத்தார்கிட்ட சொல்லி பட்டணத்தார் எல்லார் மூலியமாவும் கல்லெறிந்து அந்த பிள்ளைய ஆன் த ஸ்பாட் கொல்லணும் அப்படிங்கிற அந்த ரூலையும் போட்ட தகப்பன் இவர்தான். ஆனா எப்போ பிள்ளை மனம் திரும்பி வரணும்ட்டு முடிவு பண்ணி தகப்பனை நோக்கி வரானோ அந்த நிமிஷத்துல 20ஆம் வசனம் சொல்லுது, அவனுடைய தகப்பன் அவனை கண்டு. தகப்பன் அவரா போட்ட ரூலா இருந்தாலும் அவர் பார்க்கணும்ட்டு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் பார்க்கணும்ட்டு முடிவு பண்ணிட்டாருன்னா அந்த ரூலை மறந்து அவர் இறங்குவார். ஒரு நீதி உள்ள ராஜா, ஒரு நீதி உள்ள தகப்பனுடைய குணம் இது. இதே குணத்தை நம்ம தாவீது ராஜா கிட்டையும் பார்க்க முடியும். தாவீது ராஜா பாருங்க, இந்த இடத்துல ரூல் போடுறாரு, சப்பானிகளும் குருடர்களும் என்னோட பட்டணத்துல இருக்கக்கூடாது அப்படின்ட்டு 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல தெளிவா சொல்றாரு. ஆனா இதே தாவீது ராஜா 9ஆம் அதிகாரத்துல யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். சவுலோட குமாரன் யோனத்தானுடைய குமாரன் மேவிபோசேத். 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தெளிவா சொல்லுது, மேவிபோசேத் முடவனாயிருந்தான். ஆனா தயவு செய்யறதுக்கு மேவிபோசேத் இன்னும் மீதியா இருக்கிறான்னு அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே தாவீது தான் போட்ட ரூலையே மறந்துட்டு மேவிபோசேத்தை தான் உட்கார்ற அந்த அரண்மனையில, தான் இருக்கிற அந்த அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்து வாழ்க்கை ஃபுல்லா அந்த அரண்மனையில வாழ வச்ச அந்த சம்பவத்தை வேதத்துல நம்மளால பார்க்க முடியும். மேவிபோசேத் முடவனா இருந்தாலும் தாவீது ராஜா அவரா போட்ட சட்டத்தை மறந்து அவன் முடவனா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் மீதியா இருக்கிறான், நான் தயவு செய்யும்படிக்கு இன்னும் மீதியா இருக்கிறான்னு சொல்லி அரண்மனையில லைஃப் லாங் வாழ வச்ச அந்த சம்பவத்தை பார்க்க முடியும். நாம இன்னைக்கு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். என்ன நிறைய விஷயம்? அவருடைய பிரகாசமான முகத்தை நம்ம மேல காண்பித்தாலே போதும், அது நம்மளுக்கு ஆசீர்வாதம். அவர் நம்மளுக்கு அவருடைய முகத்தை மறைத்தார்னா அது ஆசீர்வாதம் கிடையாது, நிறைய நெகட்டிவான விஷயம் நம்மளுடைய லைஃப்ல நடக்குங்கிறத வேதத்தின்படி பார்த்தோம். அது மட்டும் இல்ல, நீங்க மெச்சிக்கொள்ளப்படத்தக்கதா எவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்க வச்சிருந்தாலும் ஏசு ராஜா உங்களை பார்க்க விரும்பலைன்னா நீங்க ஒண்ணுமே இல்லைங்கிறத பார்த்தோம். அவரோட பார்வையில ஆஸ்தி ஆசீர்வாதங்கள் இல்லை அப்படின்னா அது குறைவுபட தொடங்கும். குறைவுபட்டு பன்றி தவிடுக்கு ஈக்குவலண்டா மாறுங்கிறத பார்த்தோம். கடைசியா நம்மளுக்கு எதிரான ரூல் இருந்தாலும் நம்ம மனம் திரும்பணும் அப்படின்ட்டு நினைக்கும் போது தேவன் அவர் போட்ட அந்த எதிரான ரூலை மறந்து நம்ம மனம் திரும்பி வரும்போது நம்மளை அணைச்சு இழந்து போன எல்லாத்தையும் திரும்ப தரதுக்கு வல்லவரா இருக்கிறாருங்கிறதையும் பார்த்தோம். அப்போ தேவனை எது கோபப்படுத்தும் எது கோபப்படுத்தாது அப்படிங்கிற லிஸ்ட்டை போட மறக்காதீங்க. அதை ஜபமா ஏறெடுக்கவும் மறக்காதீங்க. அதை ஜபமா ஏறெடுத்து தேவனுடைய கோபத்துக்குள்ளாகாம எச்சரிப்பா இருங்க. வேதத்தின்படி இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.